திருப்பரங்குன்றம் தீபத்தூண் சர்ச்சை தொடர்பான வழக்கு தற்போது விசாரணையில் இருக்கிறது. இந்நிலையில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இன்றைக்கு இவ்வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொள்கிறது. இந்நிலையில் வக்ஃபு வாரியம் தரப்பிலிருந்து என்ன வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தீபத்தூண் என்று சொல்லப்படும் அந்த தூண் தர்கா இடத்தில்தான் அமைந்திருக்கிறது என்று வக்ஃபு வாரியம் தரப்பிலிருந்து வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, ஏற்கனவே தெரிவித்தது போல இன்னைக்கு வக்ஃபு வாரியம், மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர், அதே போல அந்த மனுதாரர் இவர்களுடைய வாதங்கள் இன்றைக்கு முன்வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வக்ஃபு வாரியம் தரப்பிலிருந்து இப்போது முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. என்ன வாதங்களை முன் வச்சிருக்காங்க? திலகவதி, வக்ஃபு வாரியம் தரப்பில் வழக்கறிஞர் முபின் வாதங்களை முன்வைத்து வருகிறார். இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் பல ஆண்டுகளுக்கு முன்னரே தர்கா இருந்து வருவதாகவும் அதன் அருகே தொழுகை நடைபெற்று வருவது வழக்கமான நடைமுறையாக இருந்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்றுவது ஒருபோதும் தொடர்ச்சியான பழக்க வழக்கமாக இருந்ததில்லை என்றும் அவர் தன் வாதத்தில் முன்வைத்திருக்கிறார். இதனிடையே இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தர்காவும் மலையின் பின்பக்க பகுதியில் காசி விஸ்வநாதர் கோயிலும் இருப்பதாகவும் பக்தர்களும் இஸ்லாமியர்களும் மலைக்கு செல்ல குதிரை சுனை அருகே இருவேறு பாதைகள் பிரிந்து செல்லும் அமைப்பு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஏற்கனவே தீபமேற்றல் தொடர்பான வழக்கம்பட்ட உத்தரவுகள் இருக்கும் நிலையில் அதே வழக்கில் புதிய உத்தரவாக தனி நீதிபதி தீபமேற்ற உத்தரவிட்டிருப்பதாகவும் இது சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் வக்ஃபு வாரியம் தனது வாதத்தில் தற்போது முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக நெல்லித்தோப்பு, அதனை சார்ந்த பாதைகள் மற்றும் அந்த இடத்திற்கு செல்லும் படிக்கட்டுகள் தர்காவிற்கு சொந்தமான நிலங்கள் என முன்பிருந்த உத்தரவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் இந்த முக்கிய அம்சங்கள் தனி நீதிபதி GR சுவாமிநாதன் கவனத்தில் கொள்ளாமல் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் வக்ஃபு வாரியம் தனது வாதத்தில் தற்போது கூறியிருக்கிறார்கள். மேலும் வக்ஃபு வாரியம் தனது தரப்பில் தனி நீதிபதி விசாரணையின் போது தர்கா மற்றும் வக்ஃபு வாரியத்தின் கருத்துக்கள் மற்றும் வாதங்களை முறையாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. மேலும் நெல்லித்தோப்பு பகுதியில் இருந்து மலை உச்சியில் உள்ள தூண் மிக அருகாமையில் அமைந்துள்ளதாகவும் தன் வாதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதனிடையே நீதிபதிகள் மலை உச்சியில் உள்ள தூணிற்கு செல்லும் பக்தர்கள் தர்காவை கடந்து செல்ல வேண்டுமா அல்லது வேறு பாதை உள்ளதா என கேள்வி எழுப்பினர். வக்ஃபு வாரியம் தரப்பில் தர்காவை ஒட்டி குதிரை சுனை பாதை உள்ளதாகவும் அதை தாண்டிய தூண் அமைந்துள்ளதாகவும் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். தர்காவிற்கு தனியாக படிக்கட்டு பாதையும் உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மனுதாரர் ஏற்கனவே நிலவி வரும் கோவில் வழக்கத்தை மாற்றி மலை உச்சியில் இதுவரை தீபமேற்றப்படாத இடத்தில் தீபமேற்ற வேண்டும் என கோருவதாகவும் வக்ஃபு வாரியம் வாதிட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் மனுதாரர் புதிதாக தீபமேற்ற வேண்டும் என கேட்கிறாரா அல்லது ஏற்கனவே உள்ள தீபத்தூணில் தான் தீபமேற்ற வேண்டும் என கோருகிறாரா என கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். வக்ஃபு வாரியம் தரப்பில் மனுதாரர் தொடர்ந்த வழக்கினால் அந்த தூண் யாருக்கு சொந்தமானது, அந்த நிலம் யாருக்கு சொந்தமானது என்ற உரிமை விவகாரம் தற்போது உருவாகியுள்ளதாகவும் இத்தகைய பிரச்சனைகளை முழுமையாக உரிமையல் நீதிமன்றத்தில் தான் தீர்க்கப்பட வேண்டும் என்கின்ற வாதத்தை முன்வைத்திருக்கிறது. மேலும் 1862ஆம் ஆண்டிலேயே இது போன்ற பிரச்சனை எழுந்ததாகவும் வக்ஃபு வாரியம் தனது வாதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல் குறிப்பாக இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தர்கா அமைந்துள்ள ஒரு பாறையில் தர்காவுக்கு இந்த குதிரை சுனை அதை ஒட்டி தான் தூண் இருக்கிறது என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். மேலும் 1920ஆம் ஆண்டு உரிமையல் நீதிமன்றம் வழங்கிய உரிமையை தர்காவிற்கே உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தில் தற்போது வக்ஃபு வாரியம் தன் வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். தர்கா முழுவதும் சர்வே செய்யப்பட்டுள்ளதா என்கின்ற விஷயத்தை நீதிபதிகள் தற்போது கேள்வி முன்வைத்திருக்கிறார்கள். அது தொடர்பான ஆவணங்கள் தாக்கல் செய்ய தற்போது நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். திலகவதி, நேற்றிலிருந்து தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது. நம்ம பல்வேறு தரப்பினரின் வாதங்களையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். வக்ஃபு வாரியம் தரப்பிலிருந்து இந்த வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நீ அடுத்தடுத்த நிலவரம் என்ன அப்படின்றதையும் கவனியுங்க பிரசன்னா. நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது வக்ஃபு வாரியம் தரப்பிலிருந்து வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தீபத்தூண் என்று சொல்லப்படும் அந்த தூண் தர்காவின் இடத்தில் தான் அமைந்திருக்கிறது என்பதாக வக்ஃபு வாரியம் தரப்பிலிருந்து வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது.